ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். இன்றைக்கி நம்மளோட எல்லா வகையான சவுத் இண்டியன் குழம்புக்கு தேவையான ஒரு பொடி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1.5 கப் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எதுவும் விடாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வாசனை வந்ததும் தனியாக எடுத்து வச்சுட்டோம். இப்போது அதே பேனில் 2 கப் அளவுக்கு வரமிளகாய் சேர்த்து நல்லா மொறுன்னு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே பேனில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பையும் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அரிசியை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகை நல்லா பொரிய விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகையும் நல்லா பொரிய விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டைமில் 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வறுத்து வச்ச பொருளையெல்லாம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை ஜலிச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற விட்டுக்கோங்க. இந்த குழம்பு பொடியை 3 பேருக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பயன்படுத்தலாம். இப்போ இதை நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு நம்ம புளிக்குழம்பு, மீன் குழம்பு, முட்டை குழம்புன்னு எல்லா வகையான குழம்பும் செய்தோம்னா சும்மா சூப்பராக இருக்குங்க.